microbes in production of biogas. Already நான் பயோகேஸ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். பயோகேஸ் இஸ் ப்ரிடாமினென்ட்லி மீத்தேன். அதான் கீழே கொடுத்துருக்காங்க. ப்ரிடாமினென்ட்லிங்கிற அர்த்தம் என்னன்னா மோஸ்ட்லி ஆர் இவங்க தான் மெயின் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த ப்ரிடாமினென்ட்லி அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஓகேவா? பயோகேஸ் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் அஸ் அ ஃபியூவல். ஃபியூவல்னா இங்கே நம்ம அதே ப்ரிடாமினென்ட்லி என்ன சொல்ல வரோம்னா குக்கிங்காக நம்ம பயோகேஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் மைக்ரோப்ஸ் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கலாம். பயோகேஸ் இஸ் அ மிக்ஸ்சர் ஆஃப் கேஸஸ். நிறைய கேஸஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த பயோகேஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டாகவே நம்மளுக்கு கிடைக்கும். Produced by the microbial activity and which may be used as a fuel. You have learned that microbes produce different types of gaseous end products during the growth and metabolism. அதென்ன இந்த gaseous end products அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த gaseous end products ஒரு நிமிஷம் I will change another thing. So இந்த gaseous end products அப்படின்னா சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்து நம்ம உடம்புல ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். C6H12O6 அப்படின்ற நம்ம குளுக்கோஸை வச்சுக்கலாம். அது வந்து நம்ம அனரோபிக் கண்டிஷனில் நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகி we get கார்பன் டை ஆக்சைடு இல்லையா? ஸோ கடைசியில் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு? ஒரு கேஸ் ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கான். ஸோ எனி ரியாக்ஷன் we get lastly a gas na that is called gaseous end product. பேர்லயே அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். end product னா என்ன? கடைசி ப்ராடக்ட். கேஸ் வந்ததுன்னா அது gaseous end product அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த gaseous end product வந்து நம்ம பாடியில் நடக்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். இதே தான் வந்து இங்கே பயோகேஸ் ப்ரொடக்ஷன்லேயும் நடக்குது. அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the type of gas produced depends upon the microbes and organic substrate they utilize. இந்த கேஸ் நம்மளுக்கு வெளியே வருது இல்லைங்களா? ஸோ அது வந்து நம்ம என்ன இன்டேக் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெளியே வரும். இப்போ நம்ம குளுக்கோஸ் இன்டேக் பண்ணுறோம், நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு வருது. ஆனால் இங்கே வந்து ஒரு அனரோபிக் மைக்ரோப், எனக்கு ஆக்சிஜனே வேண்டாம்னு நினைக்கிற மைக்ரோப் வந்து ஒரு செல்லுலோஸ் பார்ட்டிக்கலை மைக்ரோப் வந்து டைஜஸ்ட் பண்ணுது. அப்போ அது ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயம்தான் இந்த மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோஜன். நம்மளுக்கு மீத்தேன் வராது, ஹைட்ரோஜன் வராது, ஆனால் கார்பன் டை ஆக்சைடு வரும். ஸோ நம்ம என்ன இன்டேக் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேட்டபலைஸ் ஆகி, கேட்டபலைஸ்னா என்ன? பிரேக்கிங் டவுன். அது ஆகி நம்மளுக்கு வந்து வெளியே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தீஸ் பாக்டீரியா ஆர் கலெக்டிவ்லி கால்ட் மெத்தனோஜன்ஸ். இது மேலே என்ன படிக்கலன்னா இந்த எக்ஸாம்பிள் சைடட் த ரிலேஷன் ஃபர்மெண்டேஷன் ஆஃப் அ டோ. மாவு நம்ம ஃபர்மெண்ட் பண்ணும்போதும், சீஸ் மேக் பண்ணும்போதும், பீவரேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணும்போதும் மெயினாக ப்ரொடியூஸ் ஆகிற கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதில் வந்து அந்த ஈஸ்டாக இருக்கட்டும், எனி பாக்டீரியா அது என்ன உள்கொண்டுறோ அதுதான் நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடாக காமனாக வெளியே கொண்டு வருது. ஸோ இதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த மைக்ரோப்ஸ் என்ன கேஸ் வெளியே வருதுன்னா அதில் அந்த மைக்ரோப்ஸ் என்ன யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. Simple. However, certain bacteria which grow anaerobically on cellulosic material produce a large amount of methane along with carbon dioxide H2. These bacteria is collectively called methanogens. Methane producing bacteria வந்து methanogen சொல்றாங்க. Methanogens. இதுதான் மீத்தேனோட ஃபார்முலா. இதை ப்ரொடியூஸ் பண்ற பாக்டீரியாக்கு என்ன பேரு? மெத்தனோஜன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி காமனாக ஒரு பாக்டீரியம் இருக்கு. அந்த பாக்டீரியம் பேரு நீட்ல கேட்பாங்க, மெத்தனோ பாக்டீரியம். இந்த பாக்டீரியா தான் மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணுது. These bacteria are commonly found in the anaerobic sludge digester during the sewage treatment. நம்ம படிச்சிருக்கோம். ப்ரீவியஸில் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பற்றி நம்ம படிக்கும்போது அனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர் அப்படின்ற கடைசியாக ஒரு டேங்க் பார்த்துருப்போம். அதுதான் லார்ஜ் டேங்க் இல்லையா? ஸோ அந்த டேங்க் வந்து அந்த டேங்க்கில் தான் இந்த மீத்தேன்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு இது இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. These bacteria are also present in the rumen, a part of the stomach of a cattle. அது என்ன? இப்போ வந்து ஒரு கேட்டில்னா நம்ம கவுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? கவு சரியா? இந்த கவுல ஒரு கவுக்கு வந்து ஒரு ஸ்டொமக் இருக்கு சரியா?
மாங்காய் மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு தெரியல. சரி, இதை விடுங்க. ஒரு ஸ்டொமக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெரி குட். ஸ்டமக் இருக்குன்னா அந்த ஸ்டமக்கை வந்து 4 சேம்பர்ஸாக பிரிச்சிருக்காங்க. கவுல பிரிச்சிருக்காங்கல்ல, ஆக்சுவலி அதுதான். ஸோ அந்த 4 சேம்பர்ஸில் தான் ஒன்று ரூமன். ஸோ சேம்பர் 1 வந்து ரூமன், சரியா? சேம்பர் 2 வந்து ரெட்டிகுலம். சேம்பர் 3 வந்து ஒமாசம். சேம்பர் 4 வந்து அபோமாசம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குங்க இல்லையா, இதுதான் மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த மெத்தனோஜென்ஸோட வாழ்கிற இடம். ஏன் கேட்டில் அது இருக்குது? ஏன்னா கேட்டில் வந்து நிறைய புல் சாப்பிடும் இல்லையா. ஸோ புல் சாப்பிடும்போது அந்த புல்லுங்கிறது என்னமா, செல்லுலோஸ் இருக்கிற விஷயம் தான் அந்த புல், பிளான்ட் இல்லையா. ஸோ இந்த செல்லுலோஸை பிரேக் பண்ணுற சக்தி இந்த மீத்தனோஜென்ஸ் அப்படின்றதுக்கு இருக்குது, கரெக்டாக. ஸோ ரூமனில் அந்த மீத்தனோஜன் பாக்டீரியா வந்து அதோட இருக்கு. கேட்டில் வந்து அது ரூமன்ங்கிற இடத்துல வந்து மெத்தனோஜன் பாக்டீரியா இருக்கிறனால செல்லுலோஸ் உள்ள போகும்போது அது ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு அதில் டங்காக கிடைக்குதா, அதோட எக்ஸ்கிரீட்டா வேஸ்ட் வந்து டங்கு தானே. ஸோ அது நம்மளுக்கு கிடைக்கும் போது அந்த டங்கை வச்சு நம்ம பயோகேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுதான் இதோட மெயின் கான்செப்ட், சரியா? A lot of cellulosic material present in the food of the cattle is also present in rumen. In rumen, these bacteria helps in the breakdown of a cellulose and play an important role in the nutrition of the cattle. Do you think we human beings are able to digest cellulose present in our foods? Completely no. We don't have methanogens inside us. So illa. Okay, nammala cellulose alla digest pannadhu kashtam. Thus the excreta, dung of a cattle, commonly called as gobar, so which is rich in these bacteria. In the bacteria methanogens அப்படிங்கிற bacteria. Dung can be used for the generation of a biogas. அதனால தான் இது commonly called as gobar gas அப்படின்னு சொல்றாங்க. The biogas plantனா என்ன? பயோகேஸ் ஒரு செடின்னு நினச்சிடாதீங்க. பிளான்ட்டுங்கிறது வந்து இப்போ நம்ம சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுன்னு படித்தோம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஏரியாவில் பர்டிகுலராக இதை வந்து நம்ம உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் நம்ம பென்ஸ் வச்சு நம்ம உருவாக்கியிருக்கோம். ஒரு மிஷின் ஃபேக்ட்ரின்னு நினச்சிக்கோங்க, ஓகேவா? அதுதான் இந்த பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The biogas plant consists of a concrete tank of 10 to 15 deep, 10லேருந்து 15 அடி ஆழத்தில் ஒரு கான்கிரீட் டேங்க் உருவாக்குறாங்க. அதில் தான் பயோ வேஸ்டஸ் எல்லாம் போடுறாங்க. இந்த பயோ வேஸ்டஸில் மாட்டோட டங்கு கூட நம்ம இன்வால்வ் பண்ணுறோம் மெயினாக, ஓகேவா? predominantly are collected in a slurry of a dung is fed. ஸ்லர்ரினா அது கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு லிக்விட் ஃபார்மில் நம்ம இன்சைட் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. A floating cover is placed over the slurry, which keeps rising. The gas is produced in the tank due to the microbial activity. The biogas plant has an outlet. என்னது? வெளியே தள்ளுற இடம், அது பேர் தான் outlet, which is connected to a pipe to supply biogas nearby houses. ஓகேவா? இதுதான் outlet. இது வந்து இன்லெட்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்சைட் ப்ரொடியூசர், என்ன வேணாலும் சொல்லலாம். இன்லெட்னே வச்சுக்கோங்க. ஆப்போசிட் ஆஃப் அவுட்லெட் இன்லெட். ஸோ இது ஒரு இன்லெட், இது ஒரு இன்லெட். ஸோ 2 இன்லெட் ஒரு அவுட்லெட் இருக்கிறது தான் இந்த பயோகேஸ் பிளான்ட். The spent slurry is removed through the another outlet, may be used as a fertilizer. இந்த டங் அண்ட் வாட்டர் போடுறீங்களா, இதுதான் அந்த ஸ்லர்ரி. ஸோ அந்த ஸ்லர்ரி வந்து இந்த கான்கிரீட் டேங்க்ல போய் நிறைய இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருப்பாங்க. இந்த ப்ரெஷர் வந்து இது கீழே ஆகும்போது இட்ஸ் லைக் நம்ம சேவேஜ் ட்ரீட்மெண்ட்ல ஏரியேட்டர்னு ஒன்று படிப்போம் இல்லையா, ஏரியேட்டரோட அனதர் வெர்ஷன் தான் இவங்க டைஜஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கேஸ் தான் இங்கே போகுது. இந்த கேஸ் வழியாக வீட்டில் இருக்கிற பைப் கனெக்ஷனில் போய் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்லட்ஜுங்கிறது போது கண்டிப்பாக நம்மளுக்கு தண்ணியும் நம்ம வாட்டரும் டங்கும் வாட்டரும் கலக்கணும். கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பர்சிபிடேட் கிடைக்கும். அந்த பர்சிபிடேட்டை இது ஸ்லட்ஜுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்லட்ஜை வந்து நம்ம ஃபர்டிலைசராகவும் யூஸ் பண்ணுவோம், உரமாகவும் யூஸ் பண்ணுவோம்.
இவ்வளோதாங்க. இந்த கேஸ் பிளான்ட், பயோகேஸ் பிளான்ட் வந்து ரொம்ப சிம்பிள். சீவேஜ் பிளான்ட்டை விட ரொம்ப சிம்பிள். கேட்டில் டங்க் இஸ் அவைலபிள் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். உங்களுக்கு ரூரல்னா என்ன? வில்லேஜ். வில்லேஜ் ஏரியாஸில் நிறைய என்ன கிடைக்குது நம்மளுக்கு? dung இருக்கு, cattle dung, where cattle are used for a variety of purposes. So biogas plants are more after built in rural areas. Actually after விட often whatever. Okay. The biogas thus produced is used for cooking and lighting. The picture of the biogas plant is shown. The technology of the biogas production was developed in India mainly due to the efforts of Indian Agriculture Research Institute and Khadi and Village Industry Commission. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேராகிராஃப். இதுவும் சீவேஜ் ட்ரீட்மெண்ட்லேயே நம்ம இந்த மாதிரி கங்கா யமுனா ஆக்ஷன் பிளான் பற்றி சொல்லியிருக்கோம். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். If your school is situated in a village or near a village, it would be very interesting to inquire. நீங்கள் வேணால் போய் அங்கே பார்க்கலாம், அவங்க பக்கத்தில் ஏதாவது வில்லேஜ் இருந்துச்சுன்னா அப்படின்னு ஜஸ்ட் நம்மளை இன்ட்ரெஸ்ட்டுக்காக சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட்.